வணக்க மக்களே, நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்க செவிலிமேடு என்ற ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில்ல இன்னைக்கு படுகளம் நடக்குதுங்க. இது நடந்து ஒரு 7 வருடங்கள் ஆகிறது. இந்த 18 நாள் மகாபாரதம் முடிஞ்சதும் ஃபைனல் டே இந்த படுகளம் காலையில். இப்போ வந்து மாலை வந்து பார்த்தீங்கன்னா 200 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. சுத்து வட்டாரத்திலேயே இதே மாதிரி 120 அடி சிலை, துரியோதன சிலை எங்கேயும் கிடையாது. செவிலிமேடு மாதிரி நாங்கள் எங்கேயும் பார்த்ததில்லை, எங்கேயும் இருக்காது. வெளியூர்காரர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். வணக்க மக்களே, நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்க செவிலிமேடு என்ற ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில்ல இன்னைக்கு படுகளம் நடக்குதுங்க. அதாவது மகாபாரத்தை வந்து ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து துரியோதனம் வந்து படுகளம் பண்ணுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து துரியோதனன் சொல்றாங்க. இப்போ இவரை வந்து தெருக்கூத்து கலைஞர்களாக வந்து வேஷம் ஆடிட்டு ஊர்வலம் வந்து இங்கே வந்து படுகளம் நடக்குங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ்நாட்டில் இருக்க திரௌபதி அம்மன் கோவில்களில் அக்னி வசந்த திருவிழா 10லேருந்து 20 நாட்கள் நடக்குது. அதில் மக்களுக்கு மகாபாரதத்தை நினைவூட்டுற மாதிரி பகல்ல மகாபாரத கதை சொல்றதும், இரவுல தமிழ்நாட்டோட கலைகளில் ஒன்றான தெருக்கூத்து மூலமாகவும் மக்களுக்கு மகாபாரதத்தை கொண்டு சேர்க்கிறாங்க. அந்த வகையில் திருவிழாவோட கடைசி நாளான துரியோதனன் படுகளத்துக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். பாண்டவர்கள்ல மூத்தவரான தருமர் கௌரவர்களோட சூதாடி தன்னோட நாட்டையே இழக்கிறது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி திரௌபதியும் சூதாடி இழந்துடுறாரு. அப்போ திரௌபதி அந்த சபைக்கு வர வச்சு துரியோதனன் அவங்கள துகிலுரிச்சு அவமானம் பண்றாங்க. அன்னைக்கு திரௌபதி ஒரு சபதம் எடுக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, துரியோதனனோட ரத்தத்தால தான் தான் கூந்தலை கழுவுற வரைக்கும் தன்னோட கூந்தலை முடிய மாட்டேன்னு அந்த சபைக்கு முன்னாடி திரௌபதி சொல்றாங்க. மகாபாரத குருஷேத்திர போர்ல எல்லாரையும் இழந்த துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இடையில நடக்கிற சண்டை தான் இந்த துரியோதனம் படுகளம். பலராமர் கிட்ட நேரடியா கதாயுதத்துக்கு பயிற்சி பெற்ற துரியோதனனை தோற்கடிக்க பீமன் கஷ்டப்பட வேண்டி இருந்தது. அப்ப பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டா இருந்த கிருஷ்ண பகவான் சைகையால துரியோதனோட இடுப்பு கீழ் அடிக்கும்படி பீமனுக்கு சொல்றாரு. அதை கேட்ட பீமனும் கதாயுதத்தால துரியோதன தொடையிலே தாக்க ரத்தம் பீறிட்டு வெளியே வந்து துரியோதனன் அந்த களத்திலேயே மாண்டு போறாரு. அப்போ திரௌபதி அங்க வந்து துரியோதனனோட ரத்தத்தை எடுத்து தன் கூந்தலை தடவி தன்னோட கூந்தலை முடியறாங்க. இதுதான் இந்த படுகளத்தோட கதைங்க. எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் தவறான வழியில போனா அவங்களோட நிலைமை கடைசியில எப்படி ஆகும்னு மக்களுக்கு இந்த கதை மூலமா தெரிய வைக்கிறாங்க. சரி வாங்க, இந்த படுகளம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். செவிலிமேடு கிராமத்தில் இருக்க ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் அக்னி வசந்த பெருவிழா 20 நாளுக்காக இன்று 18ஆம் துரியோதன படுகள் நடைபெற இருக்கிறது. ஆகையால் அனைத்து பெரியவர்களால் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 5 பேர் சமய ஆச்சாரிகள். அம்மன் புறப்பெறுப்பது வேல்வில் பிறந்த திரௌபதி அம்மன் கூட போத்தராஜா, வில்லு, அம்பு, கொடி, கத்தி, அவர்களோட நாங்களும் சமய ஆச்சாரி கூட அவங்கள கூட எழுந்து வந்தவங்க தான் நாங்கள் சமய ஆச்சாரிகள். அக்னியில் வளர்ந்த திரௌபதி அம்மன் அவர்கள் கூட எழுந்து வரும்போது நாங்களும் கூட அவங்களுக்கு கூட துணையாக வந்தவங்க தான் நாங்கள் சமயங்கள் ஆச்சாரிகள். நாங்கள் அவர்கள் கூட அம்மனுக்கு பாதுகாப்பாக அம்மனுக்கு சேவை செய்ய இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். செவிலிமேட்டில் எங்கள் பரம்பரை நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாள் திருவிழா இன்று துரியோதன படுகளம். இன்று மாலை 6 மணி அளவில் தீமிதி திருவிழா நடைபெற இருக்கிறது. நாளை பட்டாபிஷேகம் தர்மருக்கு நடைபெற இருக்கிறது. இன்று பொதுமக்களும் வெளியூர் மக்களும் இன்று திரளாக கலந்து கொள்வார்கள். மாபெரும் நிகழ்ச்சியாக மாபெரும் திருவிழாவாக இந்த செவிலிமேடில் நடந்து கொண்டிருக்கிறது. இது நடந்து ஒரு 7
வருடங்கள் ஆகிறது இப்போது நடக்கிறது. ஆகையால் இன்று இப்போ சிறப்பாகவும் நல்ல முறையிலும் இங்கு நடக்கும் என்பது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மக்களை வருக வரவேற்கிறோம். நாங்கள் 20 நாளாக காப்பு கட்டி எடுக்கிறோம். அம்மனுக்காக கோயிலுக்கு சேவை செய்து கொண்டு வீட்டுக்கு போகாமல் இங்கேயே தங்கி இரவு பகல் பாராமல் இங்கேயே தங்கி அம்மனுக்கு சேவை செய்து கொண்டு காலையில் ஜலம் தட்டி வரும். கங்கையில் சென்று பாலாற்றங்கரைக்கு அதனால இருவேளையும் ஜலம் தட்டி வரும். தண்ணி எடுத்துட்டு வரும். குடத்துல எடுத்துட்டு வந்து இங்க அம்மனுக்கு அபிஷேகம் செய்வோம். 3 நாள் நடக்கும். இன்று கடைசி நாள். நாளை பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரலுமோ நாங்கள் வீட்டுக்கு யாரும் போக மாட்டோம். பாலாத்தங்காட்டில் போயிட்டு ஜலம் தட்டின்னு வருவோம். எங்கள் பெரியவங்க முன்னோர்கள் வச்சது நாங்கள் அதை பணியாக பண்ணுவோம். யாரும் பெரியவர்களும் தாய்மார்களும் அதிகபட்சம் குறைந்தபட்சம் 500 பேருக்கு காப்பு கட்டியிருக்கிறாங்க நெருப்புல இறங்குறதுக்காக. எப்போ எந்த ஊரில் இருக்குதே இல்லை. எங்கள் ஊரை விட அதிகமாக சிறப்பான சுற்று வட்டாரத்திலேயே செவிலிமேடு மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அக்னிவாச பெருவிழா நாங்கள் எங்கேயும் பார்த்ததில்லை. எங்கேயும் இருக்காதுன்னு வெளியூர்காரர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். 500க்கு மேற்பட்ட பேர் காப்பு கட்டுவாங்க. பெண்களும் ஆண்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பாக பிரம்மாண்டமாக செவிலிமேட்டிலே காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரி 120 அடி சிலை திருவண்ண சிலை எங்கேயும் கிடையாது. மாலையும் பெருசாக போடுவாங்க. நாங்கள் 5 பேர் 4 பேர் குழியில் உட்காருவோம். ஒரு ஆள் பெஞ்சில் படுத்திருப்போம். அந்த துரியோதன படுகாலம் நடத்துக்கு முன்னே நாங்கள் 5 பேர் சமணயாச்சாரிகள். டோனாச்சாரி, பீஸ்மாச்சாரி, அஸ்வத்தமா, கிருபாச்சாரி. இது செவிலிமேட்டில் திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா வந்து பாரம்பரியமாக கண்டினியூஸாக பண்ணிட்டு வராங்க. இது மொத்தமே வந்து 21 நாள் வந்து காப்பு கட்டி திருவிழா பண்ணுவாங்க. மகாபாரதம் மொத்தமே 18 நாள் மகாபாரதம் சொல்லுவாங்க. அது மகாபாரதம் முடிகிற அன்றைக்கி எண்ட் ஆஃப் டே. இந்த படுகலைன்றது காலையில் துரியோதனனை அர்ஜுனன் வந்து விழுத்துற கதை. ஃபைனல் டே இன்னைக்கு மார்னிங். இப்போ படுகலம் ஸ்டார்ட் ஆக போகுது. பஞ்ச பாண்டவர்கள் வந்து அதர்மத்தை எதிர்கொண்டு தர்மத்தை நிலைநிறுத்தத்துக்காக எடுத்த வேள்வியோடைய ஃபைனல் டே இன்னைக்கு. படுகலம் முடிஞ்சதும் எல்லாருமே ஆற்றுக்கு போயிடுவாங்க. ஆற்றுக்கு போயிட்டு எல்லோரும் குளிச்சுட்டு வருவாங்க. இது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 600 பேருக்கு மேலே இந்த வாட்டி காப்பு கட்டியிருக்காங்க. வாங்க எல்லோரும் பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்கண்ணா.
எங்கள் நாடக மன்றத்திற்காக 101 ரூபாய் வழங்கி வருகிறார். நன்றி.
இந்த படுகொலை வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது நம்ம சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம சீக்கிரமா சந்திக்கலாம்.